சொல்ல வேணும். முக்கியமாக இளங்கோ சாருக்கும் செல்வா சாருக்கும் சீலன் சாருக்கும் எனக்கு முக்கியம் ஒன்றும் இல்லாது எதிர்ச்சியாக எனக்கு தான் இப்போ எல்லாரையும் நான் பார்த்தது எனக்கு கணக்குது மனசு விடவே இல்லை. எல்லாரும் கண்ட நல்ல சந்தோஷம். வாலண்டியர்ஸாக தான் நினைஞ்சேன். அப்புறம் ஸ்டாஃபாக இருந்தேன். இப்போ நான் வீட்டில் தான் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வெளிநாட்டில் இருக்காரு. மூத்த மகன் இந்த நிற்கா, மற்ற மகள் பின்னுக்கு நிற்கிறா. இது விளையாள் வேற சொல்கிறதுக்கு இல்லை. மதிய நேர வணக்கம். ஆரம்பத்திலேயே சோவா மொபிலைசராக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி சோவாவில் ஒர்க் பண்ணி திரும்ப இளங்கோ சார் மூலம் ஒர்க் பண்ணி சீரன் சார் செல்வா சார் தான் எங்களை அறிமுகப்படுத்தினது. இதில் பிறகு பல நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இப்போதைக்கு விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு திருவிழா ஒன்று போட்டிருக்கிறோம், அதை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது என் வைஃப் ஜெசிந்தா வீட்டில் டெய்லர் செஞ்சு கொண்டிருக்கா. 3 பிள்ளைகள் எனக்கு. மூத்த 8ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கார். அவர் வரல, கிளாஸுக்கு போயிருக்கார். இவர் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கார். 3வது நேசரி போய் கொண்டிருக்கார். அதில் விளையாடி அதே மாதிரி யூனியன் விளையாடி கொண்டிருக்கார். சரி, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு நிகழ்வை எல்லோரையும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒருங்கிணைப்பு செஞ்ச இந்த குழுவினருக்கும் ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த தொடர்பு மீண்டும் மீண்டும் அப்படியே தொடர வேண்டும் என்ற ஒரு நட்பாசையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நேரம் வணக்கம் அனைவருக்கும். இந்த இடத்துல ஒன்று சேர்ந்ததுக்கு உண்மையாக சந்தோஷப்படுகிறேன். நாங்களாம் வந்து உண்மையாக இருந்த ஒரு இலக்கில்லாத பிள்ளைகளாக வாழ்ந்த காலத்தில் எங்களை தேடி கண்டுபிடித்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையாக நான் பாராட்டுக்குரியது இளங்கோயா. அதுக்கு அடுத்து எங்களுக்கு வளதாரர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள், பேர் குறிப்பிட நிறைய பேர் இருக்கிறார்கள். சந்தோஷம் எல்லாரையும் கண்டதில் உண்மையாக இந்த உறவுகளை மீண்டும் சந்தித்தது உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்களும் ஏதோ ஒரு அரசாங்கத்தில் ஒரு பணியை செய்கிறோம்டா உண்மையாக அதுக்கு வளதாரிகள் தான் காரணம். இங்கே இருக்கிறவர்கள் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் அடிக்கடி இந்த சந்திப்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மூலமாக இந்த உறவுகள் மேலும் மேம்படும். இந்த உறவுகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் உடல் ரீதியாக சரி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம இது மேலே சேர்க்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? நான் உதயன். கோவாவில் தொடங்கின சுனாமியிலேருந்து கோவா இலங்கையை விட்டு போகிற டைம் மட்டும் அதில் ஒர்க் பண்ணேன். வேலைப்பழுவு மத்தியில் நான் வந்தனால் எல்லாரையும் கட்டாயம் சந்திக்கணும், ஒரு பார்க்கணுமென்ற ஒரு ஆசை. எனக்கு 3 பிள்ளைகள். மற்றது வீட்டாக்களுமே நீ வரையிலாத நிலைமை உண்டு. நான் பக்கத்தில் கோயில் ஒன்று நடக்கிறவங்க வரையிலாது. மற்றது இளங்கையாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்து அடிப்படையில் டிரைவராக சேர்ந்து கடைசியில் ஃபைனான்ஸ் அட்மின் என்ற ரீதி மட்டும் வேலை செய்துட்டு அதில் என்ன சோவா நின்றனா. எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. இனி என்னோட வேலை செய்த சில ஆட்கள் இல்லாமல் போயிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மனமார்ந்த ஒரு அஞ்சலியை செலுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் ரவி. தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் கிளை முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 15 வயசு, ஒரு ஆளுக்கு 9 வயசு. ஒரு கவலையான விஷயம் என்னென்னா அவங்கள நான் கொண்டு வர முடியலை. நானே வாரத்துக்கு தீர்மானிச்சது 6 மணிக்கு தான். இன்றைக்கு காலையில் தலைவன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி என்று சொல்லுவாங்க. அதுக்காமே உணர்வூட்டினவனை யாரும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நாங்கள் இவிடத்தை கூடியிருக்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலுக்கு இவிடத்தை கூடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமலுக்கு, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமலுக்கு இருந்த ஒரு மனிதன் நான் இந்த ஷோவாவில்
கம்யூனிட்டி ஹெல்த் மொபிலைசராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இப்போதைக்கு ஒரு 15-20 வரை வழிகாட்டக்கூடிய குடும்பத் தலைவனும் அனைவருக்கும் ஆரம்பத்திலே இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த 90ஆம் ஆண்டுக்கு முதல் நல்ல சந்தோஷமாக பாலும் பழத்தோடையும் சாப்பிட்டு வளர்ந்த கிராமம் தான் இது. திரும்ப யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போய் மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்த போது அந்த சோகான குலத்தை நான் சந்தித்தேன். ஆரம்பத்தில் செல்வா சார், சீவர், கமலேஷ் அவங்களை சந்தித்த போதுதான் மற்ற மனைவரை நான் சந்தித்து எதிர்கொண்டு அவங்கள கலந்து கொண்டேன். நான் அது மாதிரி சொன்னது போல கிராமத்தில் இந்த கட்டிடத்துக்குலாம் எங்களுக்கு கேட் வளர்ந்தியதான் 4 நாள் பயிற்சி தந்தவங்க. அந்த பயிற்சி அவர் ஜெர்மன்ல இருக்கிறார். அவர் வாகனத்தை எங்களுக்கு தந்திருக்கார், இன்னைக்கு ஓடணும்னு சொல்லி. அதே மாதிரி பகிரதன் கேட்டார், தான் எப்படியாவது லைவ்ல பார்க்கணும் என்று சொல்லி. பகிரதன் இப்ப கனடாவில் இருக்கிறார், வேலை இல்லை. அமெரிக்காவில் இருந்து ஒருவர் ராஜேந்திரன் தொடர்பு கொண்டு கேட்டார். அதே மாதிரி தேவ் கண்டியில இருந்து எப்படியாவது லைவ்லயாவது பார்க்கணும், தூரத்திலிருந்து வர முடியாதுன்னு சொல்லி சொன்னவர். தனியே கூவன் முந்தின நாளும் கால் பண்ணிக்காது சார். அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க. தனிகை சேந்தனை அவர்களுடைய அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க. அவங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த 2 பிள்ளைகளும் பெரிய அவர்கள் எங்களோட அன்பாக இருந்தவர்கள். இப்படி பலர் எங்களோடு இங்கு வராவிட்டாலும் இணைந்து கொண்டவர். ரோஷாந்தன் ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறார். எங்களுடைய சோவா குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உறவு இது நிச்சயமான போட்டிருக்க வார்த்தை இட்டர்னல் ரிலேஷன்ஷிப், ஒரு நிச்சயமான ஒரு உறவு என்று சொல்லி போட்டிருக்கிறார். இதை ஒழுங்குபடுத்த நன்றி. உங்களுக்கு இந்த ஒன்று சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் என்று நோயல் சார் கடைசி நேற்று இரவு 10 மணி வரைக்கும் என்னோட போன்ல தொடர்பில் இருந்தார். இந்த ஒழுங்கமைப்பு குழுவிலே முக்கியமான நபராக இருந்து எல்லா விஷயத்தையும் அணுவாய் இது இப்படித்தான் செய்யணும், சமைக்கணும் என்ற அளவுக்கு அவர் எங்களோட துணியாய் செய்வார். சுகவீனம் காரணமாக இன்றைக்கு வர முடியாமல் போனது. அவர் என்னை கூறும் அந்த எனக்கு மனைவியாக முடியுமோ என்றால் எந்த மனைவியால் எழுந்து நிற்க முடியுமோ தெரியாது. ஏனென்றால் அவருக்கு ஒரு சுகவீனம். என்னுடைய மனைவி அஜந்தினி உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்களோட வேலை செய்தவர். என்னுடைய 2 பிள்ளைகள் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அஜந்தினியோட மகள் அனோஜினியோட தம்பி அனோஜித். என்னோட நாங்கள் பேர் வச்சது அப்படித்தான், அஜந்தினி, அனோஜித். என்னுடைய பேர் எட்வின் என்றபடினால அவருக்கு எட்வினா என்று பேர் வச்சிருக்கோம், இவருக்கு எபன் என்று பேர் வச்சிருக்கோம். அப்ப நான் இன்றைக்கும் 22 வருடங்களாக இந்த NGO இது என்னுடைய 6வது நிறுவனத்திலே இப்பொழுது வேலை செய்கிறேன். 22 வருடங்கள். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ரூபனோட தாப்போலின் தூக்கி கொண்டு கிட்டங்கி பாலத்தை தோணியில தாண்டி அங்கிருந்து தோல்ல வச்சு பனிஷ்மெண்டா ரேகிங்கான்னு எனக்கு தெரியாது. முதலாவது தோல்ல தாப்போலின் நடந்து சவளக்கடையிலோட தாப்போலினை வச்சுட்டு தெரியுங்க தரப்பாய் ரோட்ல தூக்கினாங்க. முதல்ல ஆரம்பித்தாதான் எங்களோட வேல். அந்த தாப்போலினை தூக்கி கொண்டு சவளக்கடையில் ஒரு வீட்டில் கொண்டு பாலடைஞ்ச வீட்டில் வச்சுட்டு இரவு 8-9 மணிக்கு நடந்து மாலினிய கடை விட்ட போன 4 மணி. இதான் இந்த முதலாவது அனுபவம். இல்ல அவருக்கு கேட்காது. போயிட்டு மாலினியக்கா சொன்னா நேரம் போயிட்டு டின்னர் டைம் சாப்பிட்டு போங்க. ரூபண்ணன் சொன்னாரு இல்ல ஆபீஸ்ல சாப்பாடு நாங்க போய் சாப்பிட்டுட்டு 2 பேருமே மாலினிய கடை மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போனோம். அங்க போக டயஸ்தான் ஆபீஸ் இருந்தது. ஐயோ இப்பதான் நாய்க்கு வச்சேன். இனி ஒன்றும் செய்யல. அது திரும்ப டயசர் கூப்பிட்டு அந்த சோப்பு பிக்கப் தான் டயசர் ஓடுனார் தர்மராஜ் பிக்கப். அதை எடுத்துக்கொண்டு திரும்ப மாலினியை கட்ட வந்து திரும்ப மாலினிக்கு எங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்டு அந்த முதல் நாள் அனுபவம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில நானும் இருந்தேன். எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் இங்க வேலை செய்யக்குள்ள இளங்கோயா எங்களோட டீமை நான் ரேகா 5-6 பேரை செடிவு செய்து கொழும்புக்கு கம்ப்யூட்டர் படிச்சுட்டாங்க. அனுப்பினார் கொழும்புல ஐடியில் ஒட்சன்ன்ற ஆள் இருந்தேன். ஒட்சன்ட்ட கம்ப்யூட்டர் பழக்க அனுப்பினார். அப்போ எங்களுக்கு இருந்த 2 ரூட் அந்த நேரம் கொழும்புக்கு போகிறதுக்கு அப்ரூவ்டான ரூட் வந்து ஒன்று மட்டக்களப்பு வழி, அடுத்தே பொத்துவிலால் இப்படி செம்பளந்து போய் இப்படி போகிற ரூட். இளங்கோயா காலையிலேருந்து பின்னர வரைக்கும் கோல் எடுத்து டிரைவ் பண்ணால் எங்களை பிடிக்கல.
கடைசியில் இரவு 10 மணிக்கு நம்ம போகிறோம். கிளமன் கொழும்புல நிற்கிறார். கிளமனோட தான் இலங்கையை தொடர்பு கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்படி கதிராமம் போய் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரான்சிஸ் தான் டிரைவர். இப்படியே போய் அத்துறை பிளச்சிங்கள் எல்லாம் போய் இரவு 12 மணிக்கு போய் சேர்ந்தோம் கொழும்புக்கு. போனோடனே இளங்கோயா நான் உங்களை என்னத்துக்கு அனுப்பணும்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஒன்று கதைக்கல. கொழும்பிலிருந்து வந்துட்டோம். வந்தோடனே ஒரு நாள் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டார். எந்த ரூட்டால் கொழும்புக்கு போகிறேன்னு கேட்டார். நான் எல்லா ரூட்டாலையும் போகலாம் ஐயா. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்தது. உங்களுக்கு நான் சுற்றி பார்க்கறதுக்கு அவங்களை அனுப்புனேன்னு சொல்லி ஒரு போனிங் லெட்டர் தந்தேன். அதான் எங்களோட வாழ்க்கையில முதலாவதும் இதுவரையும் பெற்ற ஒரே ஒரு போனிங் லெட்டர். 5 பேருக்கு போனிங் லெட்டர் தந்தார். செல்வானன் கதிராமம் போய் போனது. ரைட். இப்ப அதெல்லாம் இல்லை. என்ற பிரச்சனை இது ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒரு நிகழ்வு தான் நடந்தது. இளங்கோயை எங்களுக்கு தந்த வழிகாட்டல் வேற, நாங்க செய்தது எதிர்பார்த்து வந்தேன். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தலைவலா செய்து மாட்டிக்கொள்றாங்க. நாங்க எப்பயும் இந்த முறையும் நாங்க அவர் சொன்னதை செய்யல. அவர் சொல்லியிருக்காரு நான் சொன்னதை அவங்க செய்யவே இல்லைன்னு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். யாராவது அருமைப்படுத்தாம இருக்கீங்களா? கமெண்டேஷன் யூடியூப் செய்யறேன். இதை மூடு, இதை மூடு. போட்டோ இல்ல யூடியூப்ல வருது. யூடியூப்ல ஜெசியே அங்கே இதில் படங்களை வந்துடுங்களா கொஞ்சம் அவனோட விளையாடுவானு நீங்கள் வாங்க. இந்த இரவைக்கு வருமா? ஓ இல்லை இப்போ எப்போ போட்டுருவேன் நான். நல்ல